ஹாய் ஆல். ஸோ திஸ் இஸ் ரமேஷ் குமார். ஸோ இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு யூடியூப்லையோ இல்லை ஏதாவது ஒரு யூடமி இல்லை ஏதாவது ஒரு டுட்டோரியல் வெப்சைட் எடுத்துக்கிட்டு நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மேபி இப்போ நான் வந்து ஒரு ஜாவா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு 10 ஹவர்ஸ் வீடியோ இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நம்ம அந்த லாங்குவேஜை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்டாப் வாட்சிங் டுட்டோரியல் வீடியோஸ். ஸோ வெறும் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங்கை கண்டிப்பாக கற்றுக்கவே முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீடியோவை நம்ம ஒரு 10 ஹவர்ஸ் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோட் படிக்கிறதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ப்ரோக்ராமிங் வந்து சிஸ்டமில் போட்டு நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து எவ்ரிடே ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 10 ஹவர்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு நான் 1 டேயில் படித்து முடிக்கிறேன் அப்படின்றது கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. அது தியரிட்டிக்கலாக தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தவிர, மேபி ஒரு 2 நாள் கழித்து அதே கான்செப்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே ஈஸியாக மறந்துடுவீங்க. அதுவே எவ்ரிடே ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு 3 hours ஆர் 4 hours வந்து அந்த 1/2 hour கான்செப்டை நான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப நம்மளால் வந்து 100% என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கான்செப்ட் வந்து ஃபண்டமெண்டலாக மறக்கவே மறக்காது. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இப்போ எந்த டுட்டோரியல் பாயிண்ட்டுக்கு போனாலும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் அப்படியே மக்கப் பண்ணுற மாதிரி தான் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நெசசரி கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஸோ அதான் மெயின் பாயிண்ட். ஸோ மூணாவது வந்து மெயினாக என்ன அப்படின்னா, நிறைய டைம் வந்து கோட் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கம்பேர் டு படிக்கிறத விட. ஸோ அதான் மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எழுதுகிற கோடு வந்து ஹியூமன் ரீடபிளாக இருக்கணும். மேபி இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பர், நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா, உங்கள் கோடை இன்னொரு பர்சன் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம எழுத போகிற கோடை வந்து வெறும் சின்டாக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாமல், வெறும் சின்டாக்ஸ் செமிகோலன் கரெக்டாக கொடுத்துருக்கேன், ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்காம அந்த கோடு வந்து ரீடபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து இன்னொரு டெவலப்பர் அந்த கோடை வந்து ரிவ்யூ பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த கோடுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக புரியும். ஸோ அப்போ ஒரு குட் டெவலப்பராக ஆகணும், நான் ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்கில்ஸை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு கற்றுக்க முடியவே முடியாது. அதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக வரும். ஸோ அதனால் என்னுடைய மெயின்ஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் கற்றுக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றத பொறுத்துட்டு தான் அந்த ப்ரோக்ராமிங் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.